ஹாய் கேஸ், திடீர்னு மார்வல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஒரு லைவ் போட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான கேஸ்ட் லிஸ்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு தரமான சம்பவமே மார்வல் நேத்தி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? தோர் வேணுமா? தோர் இருக்காரு. நியூ அவெஞ்சர்ஸ் வேணுமா? அவங்களும் இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வேணுமா? இருக்காங்க. எக்ஸ்மேன் வேணுமா? இருக்காங்க. தண்டர்போல்ட்ஸ் வேணுமா? இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நடிகர் பட்டாளத்தையே இறக்கிருக்காங்க. ஆனா இது பத்தாது. ஆனா படத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாத ஆக்டர்ஸ் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா 2 நாளாவே ஏதோ ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதுன்னு ரூமர் ஹெவியா இருந்துச்சு. இப்போ டூம்ஸ்டேக்கான கேஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க மார்வல். மொத்தம் இப்போ 27 ஆக்டர்ஸ் இந்த படத்துல பத்தி கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த கன்ஃபார்மான ஆக்டர்ஸையும் தாண்டி நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கணும். இன்னும் மெயினான கேரக்டர் ப்ளே பண்ற ஆக்டர்ஸ்ல இந்த லிஸ்ட்ல இல்ல. ஏதாவது சர்ப்ரைஸ் இந்த படத்துக்குள்ள வருவாங்க. நம்மளுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த 27 ஆக்டர்ஸ் யார் யாரும் கிளியரா பாத்துருவோம். ஓஜி அவெஞ்சர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது தோர் மட்டும் தான் இப்போதைக்கு. மத்தபடி நம்ம ஹல்கா ஹாக்கா எல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. அடுத்து அப்படியே நியூ அவெஞ்சர் சைடு வந்தோம்னா நம்ம சாம் கேப்டன் அமெரிக்கா, நியூ ஃபால்கன், அடுத்து நம்ம ஷூரி பிளாக் பந்தருமே இருக்காங்க. அப்ப ரீகாஸ்ட் பிளாக் பந்தருக்கான கான்செப்ட் லீக் ஆயிருந்தது. அவர் எங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாரு சீக்ரெட் வார்ஸ்ல. அது டீச்சரோட ரீகாஸ்ட் வெர்ஷனாவும் இருக்கலாம், இல்ல நம்ம டீச்சரோட சொன்ன யங் டீச்சராவும் இருக்கலாம். யார் வந்தாலும் கண்டிப்பா சீக்ரெட் வார்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அடுத்து வக்கண்டா ஃபார்வரோட வில்லனான நம்ம நேமோருமே கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. தான் இருக்கிறதே வெளியுலகத்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற வழி இல்லாம ஹீரோஸ் கூட சேர்ந்து உலகத்தை காப்பாத்தான் ஆகணும். ஏன்னா தான் நேசிக்கிற மக்களும் தன்னை நேசிக்கிற மக்களும் அதே பூமிக்குள்ள தான் இருக்காங்க. அதாவது நான் சொல்ல வர்றது டேலக்கன் பீப்புள்ஸ். இதனால நம்ம நேமோரும் ஹீரோஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண தான் போறாரு இந்த உலகத்தை காப்பாத்த. அடுத்து வக்கண்டாவோட நியூ கிங்கான இம்போகோவுமே காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து நம்ம ஆண்ட்மேன் அண்ட் ஷாங்ஷி இவங்க எல்லாம் தான் நியூ அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல், ஷீ-ஹல்க், வார் மிஷின் இவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா படத்துல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. சர்ப்ரைஸ் என்ட்ரி இவங்க எல்லாரும் படத்துல கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடுத்து அப்படி நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீம் சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எலினா பெல்லோவா, அடுத்து நம்ம ரெட் கார்டியனும் இருக்காரு, அடுத்து கோஸ்ட்டுமே இருக்காங்க, அடுத்து நம்ம பகியன் யூஎஸ்ஏஜருமே இருக்காரு. அடுத்துதான் இந்த டீமோட ஓபி கேரக்டர் என்டர் ஆகுறாரு நம்ம சென்ட்ரி. அவரையுமே நம்ம நியூ அவெஞ்சரா கன்சிடர் பண்ணலாம். அவ்வளவுதான் தண்டர்போல்ட்ஸ் மெம்பர்ஸ். இதுல வேற யாரும் மிஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்ல? வேற யாருல டாஸ்க் மாஸ்டர் தான் மிஸ் ஆகுறாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம சென்ட்ரி இருக்காரு. அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி தண்டர்போல்ட்ஸ் படத்துல டாஸ்க் மாஸ்டரோட சோலியை முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நல்லதான். ஆல்ரெடி இந்த கேரக்டர் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி மால் கொண்டுட்டாங்க. அதனால அப்கமிங் படத்துல அந்த கேரக்டர் செத்து போயிட்டுன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இப்ப ஆஃப்டர் சீக்ரெட் வார்ஸ்ல எம்சியூ ரீபூட் ஆக தான் போகுது. அப்பயாச்சும் ஒரிஜினல் டாஸ்க் மாஸ்டர் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். செம யூனிக்கான வில்லன் கேரக்டர் அது. அந்த கேரக்டர் தான் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி மால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பியாச்சும் அந்த கேரக்டர் ஒழுங்கா எடுத்துட்டு வராங்களான்னு பார்ப்போம். அடுத்து என்டையர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. 4 பேருமே காஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் படத்தோட லிஸ்ட்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படமே இருக்கு. இந்த படத்தோட எண்ட்ல கண்டிப்பா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. எப்படி வர போறாங்கன்னு படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த படத்தோட இம்பார்ட்டன்ட் கேட்டானா தி காட் ஆஃப் மல்டிவர்ஸ்மே இருக்காரு. இவர் இல்லாம கண்டிப்பா இந்த படம் நடக்காது. ஆக்சுவலி ஒரு ரூமர் என்ன சொல்லுதுன்னா இந்த படத்தோட பிளாட்டே லோக்கின்ற மாதிரி சொல்றாங்க. என்டையர் மல்டிவர்ஸ் ட்ரீயா மாத்தி அதை ஹோல்ட் பண்ணி உட்கார்ந்திருக்காரு நம்ம லோக்கி. இந்த படத்துல ஹீரோஸோ இல்ல டூமோ யார் ஃபர்ஸ்ட் லோக்கி ரீச் பண்ண போறாங்கன்றதான் படத்தோட கதையா. ஹீரோஸ் ரீச் பண்ணாங்கன்னா நம்ம டூம் டெந்து லோக்கி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுவே டூம் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணா நம்ம டூம் என்டையராவே லோக்கியை கன்சியூம் பண்ணிடலாம். இல்லனா லோக்கியை போட்டு தள்ளிட்டு அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மொத்த பவரையும் ஃபார்மை சேஞ்ச் பண்ணி மொத்தமா டூம் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு காட் டூமா மாறிடுவாரு. எப்படி பார்த்தாலும் இந்த படத்துல டாக்டர் டூம் தான் வின் பண்ண போறாரு. அடுத்த ரொம்ப நாள் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் தோர் அண்ட் லோக்கியோட ரீயூனியன். அது டெஃபினட்டா இந்த படத்துல நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரீயூனியன் ஒரு ஃபன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஃபாக்ஸ் யூனிவர்ஸ்ல இருந்து ஓஜி எக்ஸ்மேன் ஆக்டர்ஸ் மார்வல் இந்த படத்துல கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஃபாக்ஸ் 2 வருஷன் ஆக்டர்ஸ் வச்சிருந்தாங்க, ஓல்ட் அண்ட் யங்னு. ஆனா மார்வல் ஓல்ட் தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. யங் வருஷன் மேபி உங்க சீக்ரெட் வார்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம இப்ப யங் ஓல்ட்னு பிரிச்சோம். ஆனா இப்ப மார்வல் கேஸ்ட் பண்ணிருக்க அந்த ஓல்டு கேஸ்ட் லிஸ்ட் 2 ஓல்ட் ஆயிட்டாங்க. அடுத்து யங் ஆக்டர்ஸ்மே ஓல்ட் ஆயிட்டாங்க. அதனால இந்த படத்துல டிஏஜேக்கு ஹெவி வொர்க் இருக்கு. சோ ஓகே, கேஸ்ட் மெம்பர்ஸ் நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ரிக் ஸ்டூவர்ட் ஆஸ் a ப்ரொஃபசர் எக்ஸ். எனக்கு மல்டிவர்ஸ் அப்புறம் திருப்பியும் வராரு. அங்கதான் இறந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா அது வெறும் 1 வருஷம் தான். ஒவ்வொரு ஹீரோஸ்க்கும் இன்ஃபினிட் லெவல் வெர்ஷன்ஸ் இருப்பாங்க. என்டையரா மல்டிவர்ஸ் இன்ஃபினிட் லெவல் யூனிவர்ஸ் தான். அப்படி பார்த்தா பேட்ரிக் ஸ்டூவர்ட் ப்ரொஃபசர் எக்ஸ் ரிட்டர்ன் ஆவதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அடுத்து லென் மெக்கலன் ஆஸ் a மேக்னெட்டோ. டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்க்கு அப்புறம் திருப்பி மேக்னெட்டோ ரிட்டர்ன் ஆகுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகுறாருன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் மஸ்டன் ஆஸ் a சைக்ளாப்ஸ் இவரும் 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகுறாரு இந்த கேரக்டர்ல. அடுத்து ஆலன் கமிங் ஆஸ் a நைட் கிராலர். இவர் எக்ஸ்மேன் 2 எக்ஸ்மேன் 3 நைட் கிராலரா ப்ளே பண்ணிருப்பாரு. இவரெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேரக்டர்ல ரிட்டர்ன் ஆகுறாரு. அடுத்து நம்ம கால்சி கிராமர் ஆஸ் a பீஸ்ட். இவர் ரீசெண்டா மார்வல்ஸோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஆமா, இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவரோட யூனிவர்ஸ்ல தான் மோனிகா ரொம்ப மாட்டிருக்காங்க. ஆமா, அவங்க எங்க இந்த கேஸ்ட் லிஸ்ட்ல இல்ல தெரியல. இந்த படத்துல வராங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரெபேக்கா ரொமைன் ஆஸ் a மிஸ்டிக். இவங்களும் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேரக்டர்ல ரிட்டர்ன் ஆகுறாங்க. அடுத்து டெட்புலன் உள்ளன் வந்து எல்லாருக்கும் ஃபேன் ஃபேவரட் ஆயிருக்கு. நம்ம சானிக் டைட்டம் ஆஸ் a கேம்பிட். அவர் இந்த படத்துல ஒரு எக்ஸ்மேன் மெம்பரா இருக்காரு. டெட்புலன் உள்ளனோட டெல்டா சீன்ல நம்ம பார்த்திருப்போம். நம்ம கேம்பிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் மூலமா யாரோ வாயில இருந்து காப்பாத்துற மாதிரி. அது யாருன்னு தெரியல, நம்ம டெட்புலாவே கூட இருக்கலாம். இந்த ஓல்ட் எக்ஸ்மேன் கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கடைசி டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் படத்துல தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. எம்சியூ ஃபாக்ஸோட மெயின் டைம்ல இந்த ஸ்டோரி கூட லிங்க் பண்றாங்கன்னா இந்த டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்ல இருந்து இவங்க ஸ்டோரி கண்டினியூ பண்ண பாசிபிலிட்டி இருக்கு.
ஏன்னா இந்த ஓல்டு எக்ஸ்மேன் கேஸ்ட்டை கடைசியாக நம்ம அங்கே தான் பார்த்தோம். இவங்க எல்லாரும் எக்ஸ்மேன் 3 டாடா காமிச்சு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ எக்ஸ்மேன் ஆக்டர்ஸ் தான் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதனால இந்த ஓல்டு ஆக்டர்ஸை கொண்டு வரா டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா வேற ஒரு யூனிவர்ஸ் இருந்து கூட ஸ்டோரி கனெக்ட் பண்ணலாம். இது எப்படி இந்த எக்ஸ்மேன் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த டூம்ஸ்டே படத்துக்குள்ள வராங்கன்ற போது இவங்க காமிக் சூட் வேர் பண்ணி ஆகணும். இந்த படத்தில் இவங்க எல்லாம் காமிக் சூட்டோட தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மொத்த கேஸ்ட் மெம்பர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு கடைசியாக தான் நம்ம தலைவன் ஆர்டிஜாசர் டாக்டர் டூம்ன்றதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு மார்வல் 5.5 மணி நேரம் லைவ்ல டைம் எடுத்திருக்காங்க. இது அழகா 1.5 நிமிஷம் வீடியோல முடிச்சுட்டு போயிருக்கலாம். இது மார்வலோட ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்னு கூட சொல்லலாம். இந்த 27 கேஸ்ட் மெம்பர்ஸையும் தாண்டி 3 சூப்பர் ஹீரோ டீம்ல இருந்து ஒரு மெம்பர்ஸ் கூட இவங்க எடுக்கல. இந்த ரீசன்ட் ஃபேஸ்ல எங்க வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களை எதையும் இந்த படத்துக்குள்ள எடுத்துட்டு வரல. எனக்கு தெரிஞ்சு நடக்க போறதோ ஒரு பெரிய சம்பவம். அந்த சின்ன பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் தாட்டுறது யாருக்கும் விருப்பம் இருக்காது. அதனால இந்த எங்க வந்து டீமை தூக்கி கொண்டு சீக்கிரம் வாஸ்ல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லீக் கான்செப்ட் படி இதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த எட்டர்ஸ் கேஸ்ட் மெம்பர்ல இருந்து ஒரு ஆளை கூட இங்க கேஸ்ட் பண்ணல. ஏன்னு தெரியல. ஆனா மேபி படத்துக்குள்ள இருக்க பாசிபிலிட்டி இருக்கு ஒரு கேஸ்ட் மெம்பர். அடுத்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி டீம்ல இருந்து யாரையும் கேஸ்ட் பண்ணல. இங்க தான் எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த லெஜெண்டரி ஸ்டார்லட் பூமியில தான் இருக்காரு. அவருமே கேஸ்ட் பண்ணல. ஏன்னு தெரியல. ஆல்ரெடி தலைவன் தான் சம்பவமே பண்ணிருந்தா இன்ஃபினிட்டி வார்ல தானஸ் ஜெயிக்கிறதுக்காக. அது டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி டூம்ஸ்டேல கேஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுருன்றதுனால இவர் கேஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்களா? சச்சா அப்படி இருக்காது. சும்மா ஃபன்னு சொன்னாங்க. என்ன ரீசனே தெரியல இவர் கேஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துல வராரான்னு. இந்த 27 கேஸ்ட் மெம்பர்ஸையும் ஒரே ஸ்கிரீன்ல பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்க போறதுல இந்த படம் இன்ஃபினிட்டி வாரோட ஒரு பேட்டர்ல தான் இருக்க போகுது. இன்ஃபினிட்டி வார்ல எப்படி ஹீரோஸை செப்பரேட் பண்ணி பிரிச்சு டீமா மாத்தினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு பேட்டர்னை தான் டெஃபினட்டா ரோஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பதான் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ஒரு விஷயத்த பண்ண வச்சு அதை அதுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுத்து பெஸ்ட்டா காமிக்க முடியும். உங்க எல்லாருக்கும் இன்ஃபினிட்டி வார் பேட்டர்ன்றது தெரியும். அதை நான் சொல்லி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த கேஸ்ட் லிஸ்ட்ல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா 27 ஆக்டரை கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல 5 ஆக்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஃபேஸ் 4க்கு அப்புறம் MCU மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம எல்லாருமே ட்ரோல் பண்ணிருப்போம். ஒரு நாள் நம்ம சொன்னது மாலுக்கு புரிஞ்சு அந்த சேஞ்ச் ஏற்படுத்திருக்காங்களா? இதையும் தாண்டி எத்தனை சீக்ரெட் ஃபீமேல் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்றது தெரியல. இருக்கட்டும், அதை பத்தி நான் தப்பா சொல்ல வரல. ஏன்னா ஃபேஸ் 4 ஃபுல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சு நிரப்புனாங்க. ஆனா இங்க டிஃபரன்ஸ் எடுத்து நல்லாவே ஒரு சேஞ்சும் தெரியுது. ஃபேன்ஸ் வேற பயந்துகிட்டே இருந்தாங்க. ஹேலி அட்வெல் கேப்டன் கார்ட்டர் வச்சு டூம் அடிச்சிடக்கூடாது, டூம் டிஃபீட் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து இருந்தாங்க ஃபேன்ஸ் பேப்பர் கரெக்ட் தான். ஏன்னா கேப்டன் கார்ட்டர் வச்சு வாட் இஃப்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டாங்க. இப்போ வரையும் கிட்டத்தட்ட வாட்சஸே டிஃபீட் பண்ணிட்டாங்கன்ற போது எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அஃபிஷியலாவே ஹேலி அட்வெலோட கேப்டன் கார்ட்டரோட காஸ்டிங் இந்த படத்துல இல்ல. அதுக்காக இந்த படத்துலயும் அடுத்த படத்துல வரமாட்டாங்கலாம் இல்ல, கண்டிப்பா வருவாங்க. மைகேஸ் இந்த 2 அவெஞ்சர்ஸ் படத்துலயுமே கேப்டன் கார்ட்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. வெயிட் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃபேன்ஸுக்கு வருத்தமா இருக்க விஷயம் என்னன்னா மல்டிவர்ஸோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அமெரிக்கா சாவேஸ், ஸ்பைடர்மேன் இவங்க யாரையுமே இந்த படத்துல அஃபிஷியலா கேஸ்ட் பண்ணன்றது தான். அதுக்காக வரமாட்டாங்கன்றது கிடையாது. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லா ஆக்டர்ஸையும் எடுத்து வரன்றது ஆசை. கிறிஸ் ஈவன்ஸ் எங்க காணும், ஹல்க் எங்க காணும், இந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுக்கு ஏன் சைல நான் சொல்ற பதில் என்னன்னா ஏதோ ஒரு படத்துல இல்ல 2 படத்துல கூட இவங்க எல்லாரையும் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதை மார்லோ ஆர்டிஜேவும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல டீஸ் பண்ணிருக்காங்க. வேற இன்னொரு ரூம்ல நிறைய சேர் இருக்குன்ற மாதிரி. இதுல இருந்து என்ன தெரியுது, படத்தோட கேஸ்ட் லிஸ்ட் இதோட முடியல. அது பெருசா போகும். அதுல உங்களோட ஃபேவரட் ஆக்டர், என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாரும் வரலாம். இந்த ஒரு தரமான அனௌன்ஸ்மெண்டோட சேர்த்து மார்லோ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டூம்ஸ்டேயோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து டூம்ஸ்டேயோட லோகோமே அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அப்டேட்டட் லோகோ எனக்கு பிடிக்கல. இது ஏதோ ஃபேன் மேட் லோகோ மாதிரி இருக்கு. பழைய லோகோவும் தரமா இருக்கும் பார்க்க. எனக்கு தெரிஞ்ச மூவி ரிலீஸ் கூட இன்னும் எத்தனை லோகோ அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பேசிக்கிட்டு பெருசா போய்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி கவர் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.